Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம பிரீமியர் லீக் கேம் வீக் 37 அதெல்லாம் நம்ம பத்தி பேசவே தேவையில்ல. பிகாஸ் நமக்கு சாம்பியன்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஆர்சனல் ஆர் த சாம்பியன்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக். ஆர்சனல் ஆர் த சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. 22 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனை. லாஸ்ட் 3 சீசன் பண்ண முடியாததை இப்போ பண்ணிட்டாங்க. ஓகே, நான் பேசுறதெல்லாம் விட நீ சொல்லு, எப்படி இருக்கு? ஐயோ, நைட்டு 4 மணி ஆகுது. இது மாதிரி கத்துறேன்னு பக்கத்து அடிப்பாயன். பட் சத்தியமா அதான் சொல்றேன், இப்போ வரையுமே ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாருமே எப்படிமா ஆன்லைனில் இருக்காங்க, முழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்டிங் ஃபீல். இந்த ஃபீல் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லைடா. நீ யோசிச்சு பாரு, 22 வருஷம் டிராஃபி அவுட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து இப்போ நீ இன்வின்சிபிளுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. அவங்க அட்லீஸ்ட் பார்த்துருப்பாங்க ஜெயிச்சு. 2004 அப்புறம் சப்போர்ட் பண்ணவங்க யோசிச்சு பாரு. நான்லாம் 2011 பார்க்குறேன். 15 இயர்ஸ், மோர் தென் 15 இயர்ஸாக பார்த்து இன்றைக்கி டைட்டில் அடிக்கிறன்ற போது டிவியில் அவங்க தோற்றுறாங்க, ஆர்சனல் சாம்பியன்ஸ்ன்றாங்க. என்னால் சத்தியமாக அதை என்ன சொல்கிறது, அது ஒரு அந்த ஃபீல் ஹிட்டே ஆக மாட்டேது. பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு ரிலீஃபும் இருந்தது. அப்பாடா லாஸ்ட் டே வரையும் போல் இன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னு. பட் ஆனால் ஆல் த ஆர்சனல் ஃபேன்ஸ் டிசர்வ் திஸ். பிகாஸ் அவங்க கோ த்ரூ பண்ண ஜேர்னி அண்ட் பாத்தெல்லாம் எப்படி இருந்திருக்கும்ன்றது எனக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் நானே ஒரு ஆர்சனல் ஃபேன்றனால. அண்ட் வி ட்ரூலி டிசர்வ் திஸ் ட்ராஃபி. சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. அவ்வளோதான், வேற வார்த்தையே கிடையாது. கண்டிப்பா இந்த சீசனும் ஆல்மோஸ்ட் ஒரு இன்னொரு பாட்டில் வந்திருக்கோம். பட் கடைசியில சிட்டியை பாட்டில் பண்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா என்னதான் நீங்க முக்காவாசி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் அந்த கடைசி செகண்ட்ஸ்ல அவங்களுக்கு ஒரு லீடு கொடுத்தீங்க தெரியுமா? தண்ணி தாக அடிக்க தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறோம். பாட்டில்னு தண்ணி, சிட்டி ஃபேனு, அந்த சிட்டி ஃபேன்ஸோட டியர்ஸ குடிக்கிறீங்களா? தண்ணி தாக அடிக்குது, பண்ணுங்க. விக்குண்டா தண்ணி குடிக்க வரையும் உங்களதுதான். பரவாயில்ல. இப்ப நிறைய ஃபேன்ஸ் ஆர்சனலை ஹேட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் நல்ல வேலைடா, வேர்ல்டு கப் வருது, இவனுங்களோட அலப்பரெல்லாம் வேர்ல்டு கப்போட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம அங்க ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஒரு நிம்மதி இருக்கும். தண்ணி தாக அடிச்சு தண்ணி குச்சாண்டா. டே நீங்க எங்கெங்கயோ ரிலேட் பண்றீங்க. நான் இது பொறுப்பு இல்லை கைஸ். நான் தண்ணி தாக அடிச்சு தண்ணி குடிச்சேன். இதை வந்து ஓகே எனக்கு தெரியல, நீங்க எப்படி வேணா தூவாங்க. ஓகே நீ தண்ணி குடி, பொறுமையா நிதானமா குடி. அதான் நான் நல்லா இருக்கா தண்ணி. அவங்க சிட்டியை கடைசியா பாட்டில் பண்ற மாதிரி பண்ணிட்டேன். ஆரோ பிளஸ் யூவி போட்டு அவ்வளவுதான். இன்னைக்கும் அவர் வந்திருந்தாரு, அந்த ஃபேன் உட்காந்து இருந்தாரு மேட்ச்ல. போன்மவுத் போட்டு பொலந்து எடுத்துட்டாங்க சிட்டிய. என்ன கோல் தான் அடிக்க முடியல அவங்களால. பரவாயில்ல, ஏதோ ஒரு டிராவை போட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டே வரையும்லாம் போச்சுன்னு வையன், அங்க போய் ஒரு லாஸ் ஆர்சனல் போட்டிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அதை விட ஒரு பெரிய பாட்டில் வந்து இது வரையும் எனக்கு அது நான் பார்த்ததுல வந்து இருந்திருக்காது. பட் பரவாயில்ல, இப்பயே முடிச்சுட்டீங்க. அண்ட் டெஃபினெட்லி ஆர்சனல் தான் கிளியர்லி டிசர்வ்டு. சீசன் ஃபுல்லாகவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சிட்டிக்கெலாம் இது ஒரு ஆஃப் சீசன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்லாம் ரொம்பவே நிறையா பாயிண்ட்ஸ் விட்டாங்க. கடைசியாக இந்த வருஷமே நிறையா பாயிண்ட்ஸ் விட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ஏதோ கடைசியில் கொஞ்சம் ஒரு நல்ல ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வந்தது. பட் முடிச்சிட்டாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி. அவே டு போர்ன்மவுத். அவங்க அந்த போர்ன்மவுத்தோட வின்னிங் ஸ்ட்ரீக், அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணி ஆர்சனலுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. வேற லெவல். எஸ், அதான் சொல்கிறேன்டா. நான் வந்து சில சிட்டி ஃபேன்ஸ்லாம் நேற்று நாங்கள் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறமும் கிறிஸ்டல் பேலஸ் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் ஜெயிக்கணும்டா, அதுக்கப்புறம் தானே எங்களுக்கு வருது. நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு என்னென்னா, நான் உனக்கே தெரியும் எல்லா டீமையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், ஒரு ரைவல்ரி பண்ணுற ஹெல்த்தியாக வச்சுப்பேன். பட் ஆனால் சிட்டி ஃபேன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக அவங்களுக்கு புதுசாக ஒரு ரைவல் வேணுன்றதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஒரு மாதிரி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதாவது அந்த குளோபல் அந்த மேன் சிட்டி ஃபேனாக இருக்கட்டும், அந்த பாட்டில் வச்சு பண்ணது, பேனிக் இன் நார்த் லண்டனு, அது இதுன்னு என்னென்னமோ பண்ணாங்க. எனக்கு புரியல. பெப்பு மட்டும் உங்களுக்கு அந்த 10 வருஷம் பீரியட்ல இல்லைன்னா நீங்கள் யாரா? தப்பாக எடுத்துக்காதீங்க, லாயலான சிட்டி ஃபேன்ஸ் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் சில பேர், அதாவது நாங்கள் எதுவும் சீண்டவே இல்லை, புரியுதா உனக்கு? ஓகே, குளோபலாக எல்லாம் பாட்டிலர்ஸ்ன்னு கலாய்ச்சாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இவனுங்க வந்து டிஎஸ் குடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. நானாக சொன்னேன் அமைதியாக இருங்க, ஏன்னா நம்ம ஜெயிக்கல, பேச முடியாது, ஜெயிச்சுட்டு பேசுவோன்னு சொன்னேன். ஸோ இப்போ பேசி தான் ஆகணும். அவங்களுக்குலாம் வந்து பதிலடி கொடுத்து, அதாவது யோசிப்பாரு, அதாவது ஓஜி யுனைடெட் ஆர்சனல் ரைவல்ரி, நார்த் லண்டன் ரைவல்ரி, எங்களுக்கும் பங்காளி செல்சிஸ்க்கும் இருக்க ரைவல்ரி.
ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமாக இருக்குது, அவங்க கூடயே பெருசாக நமக்கு வந்து ஹெல்த்தியாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ சிட்டி ஃபேன்ஸ் வந்து புதுசாக வந்து ஒரு இது பண்ணுறாங்க பாரு. இப்போ பெப்பு வேற போகிறான்னா யோசிச்சுப்பாரு அவங்க கதை என்ன ஆகும்னு. ஒன்றுமே சொல்கிறதுக்குல கண்டிப்பாக. அதுவும் அந்த 115 சார்ஜஸ்லாம் இனிமே தான் வச்சு இறக்குவாங்க. ஸோ போன வருஷமே அதான் சொன்னாங்க, பெப்பு போயிட்டானா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சார்ஜஸ் இறக்கிடுவாங்கன்னு. பட் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னு இருந்துட்டான் போல. பட் இப்போ கன்ஃபார்மாக போகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து செதைச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸில். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆல்சோ சிட்டி அந்த ஆயில் மணி அவங்களோட அந்த அராப் ஓனர்ஸ் வந்து நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சிட்டி ஃபேனாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நல்லா டீப்பாக இறங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேனாகவே இருக்கணும்னு தோணாது. பி ஹம்பிள் ப்ரோ, அவ்வளோதான். அதாவது நீ ஒன்றுமே இல்லடா, உனக்கு டஃப் டைம்னு ஒன்று வரும். அதாவது ஃபுட்பாலில் நமக்கு தெரியும், சின்ன வயசில் ஆர்வ கலரில் நான் வந்து யுனைடெட் மேட்ச் அப்போ நம்ம 2 பேருக்குள்ள அடிச்சிருக்கோம், நான் இருக்கா முன்னாடி செலிப்ரேட் பண்ணுவேன். அந்த சீசன்லேயே சொதப்பிடுவாங்க, நம்ம அதுக்கப்புறம் ஹம்பிள் ஆயிடுவோம். ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹம்பிள் ஆகி அவங்க வந்து ஓரளவுக்கு இதாயிடுவோம். இப்போ சிட்டி ஃபேன்ஸ்லாம் புதுசாக ஒரு ஹை பார்க்குறாங்களா அந்த ஒரு 10 வருஷம் பீரியடில். அதனால் ஓவர் ஆட்டம், கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் இல்லை, ஓவர் ஆட்டம். அது போட்டு அவங்களுக்கு அதான் சொல்கிறேன், அந்த ஒரு ட்ரவுட் வரும் தெரியுமா, அந்த ஒரு அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ரன்னு வரும்போது தான் ரியலாக அவங்களுக்கு ஹம்பிள் ஆக வேண்டிய நேரம் வரும். ஸோ அந்த டைமில் தான் ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் நாங்கள் 22 இயர்ஸாக இதாக இருக்கோம், புரியுதா? ஆனாலுமே நாங்கள் வந்து கிளப்பை விட்டு கொடுத்தது கிடையாது. எனி டைம் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக திட்டியிருப்பேன், நிறைய திட்டியிருப்பேன். பிகாஸ் ஒருத்தனை ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி ஆர்சனல் அந்த அளவுக்கு பிடிச்சனால தான் வந்து அந்த அளவுக்கு கோவம் வந்தது, கிரிட்டிசிசம் வச்சோம். பட் என்ன ஆனாலும் அடுத்த சீசன் வருதுன்னா திருப்பி பேக் பண்ணுவோம். அதுதான் ஆர்சனல் ஃபேன்ஸு. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ட்ராஃபி அடிக்கிறது தான், இந்த இவ்வளோ லாங் பீரியடில் இந்த ஃபஸ்ட்டு மேஜர் ட்ராஃபி அடிக்கிறது தான் கஷ்டம். இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ட்ராஃபிலாம் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது. இது கம்பேர் பண்ணும்போது லைனை கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ யூ நோ ஹவு டு பி த சாம்பியன்ஸ். ஸோ அடுத்த சீசன் சாம்பியன்ஸாக விளையாட போகிறோம், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸை யூஸ் பண்ணி ட்ராஃபிஸ் எவ்வளோ முடியுமோ அடித்து வைங்கடா. இதுதான் நல்ல டைம் நமக்கு. டெஃபினெட்லி. ஏன்னா நம்ம ஓகே மற்ற காம்படிஷன்ஸ்லாம் விட்டுருவோம். இங்கிலாந்து மட்டுமே இப்போ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அர்த்தடாக்கு மிகப்பெரிய காம்படிட்டராக இருந்தது வந்து ஒன்லி பெப்பு மட்டும்தான். ஓகேயா, லாஸ்ட் சீசன் ஸ்லாட் ஜெயிச்சான். பட் இந்த சீசன் மொக்கையாக போயிடுச்சு. பிளேயர்ஸ்லாம் சாலாலாம் போகிறான், அங்கே உள்ளுக்குள்ளரே ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே ஒரு மாதிரி இருக்குது. அதை தாண்டி நீ பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. செல்சி இப்போ தான் ஜாபி அலோன்ஸோ வைக்கிறாங்க. ஸ்பர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் டே ரெலிகேஷன் ஃபைட்டில் இருக்காங்க. யுனைடெட் இப்போ தான் மைக்கேல் கேரிக்கை இன்ட்ரீமாக கொண்டு வந்து பெர்மனெண்ட்டாக பண்ணி, அதெல்லாம் நிறையா ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ உனக்கு மேஜரான ரைவல்ஸ் அந்த டைட்டிலுக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது, காம்படிஷனே கிடையாது. நான் இப்போவே சொல்கிறேன், இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சீசனும் வந்து ஆர்சனல் தான் ஃபேவரட்ஸ். ஏன்னா எஸ்பெஷலி பெப்பு போயிட்டானா அவனை வந்து அடிக்கிறதுக்கு எவனா புதுசா எழுந்து வரணும். புதுசா ஒரு கேரிக்கோ ஒரு ஜாபி அலோன்சோவோ இல்லை திரும்பியும் ஸ்லாட் ஏதாவது பண்ணி வித்தியாசமா பண்ணி வந்தாதான் உண்டு. பட் இப்போதைக்கு இன்னைக்குன்னு பார்த்தேன்னு அந்த ஒரு சாலிட் காம்படிட்டர்னு யாருமே கிடையாது. ஸோ ஆர்சனலுக்கு வந்து ஒரு கிளியர் பாத் இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ UCL ஃபைனல்ஸுக்கு முன்னாடி நீங்க இப்போவே ஜெயிச்சிட்டீங்களா, ஸோ செலிப்ரேஷன்ஸ்லாம் போட்டுட்டு ஃபைனல் ப்ரீமியர் லீக் கேமை போட்டுட்டு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டியில போவாங்க. பிகாஸ் ப்ரீமியர் லீக் இங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க டோட்டலா டவுன் ஆயிருப்பாங்க. மற்ற டீம்லாம் வந்து தோத்ததுக்கு அப்புறம் wounded dogs-ஆ வந்து அடிப்பாங்கன்னு நீ சொல்லலாம். பட் ஆர்சனல் அப்படி கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 2-3 சீசன்ஸா எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்ணிட்டு அந்த மென்டாலிட்டி இஷ்யூ, அந்த வின்னே பண்ணது கிடையாதுடா இது வரையும், அந்த மைண்ட் செட்ன்றனால தோத்துடுறாங்க முக்கியமான கேம்ஸ். பட் இப்போ வந்து அது கிளியர் ஆயிருக்கும். ஸோ UCL நிறையா இப்போ ரைவல் ஃபேன்ஸ்லாம் வந்து ஆர்சனல் அகெயின்ஸ்டா பேசுறவங்களாம் வர்றா இங்கே ஜெயிச்சிட்டீங்க, PSG அடிக்க போறாங்களான்னு சொல்றாங்க. பட் PSG vs ஆர்சனல் அந்த கடைசி நாள் பெஸ்ட் டிஃபென்ஸ் பெஸ்ட் அட்டாக் வந்து அன்னைக்கு எவன் விளாடுறானோ அதுதான். இப்போ மென்டாலிட்டி இஷ்யூஸ்லாம் கிடையாது. 2 பேருமே இப்போ வந்து அவங்க கண்ட்ரியோட லீக் வின்னர்ஸ், டாப் டீம்ஸ் இன் யூரோப்ல இருக்காங்க. ஸோ அன்னைக்கு எவன் விளாடுறானோ அன்னைக்கு ஜெயிப்பான், அவன் தான் ஜெயிப்பான். ஸோ கிளியரா ஒரு நல்ல ஒரு மேட்ச் அப் ரெடியா இருக்கு அங்க. அதுக்கு வரும். அது அந்த அதாவது நான் இந்த சீசன் வந்து என்ன சொல்லிருந்தேன், ப்ரீமியர் லீக் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அது அடித்தாலே மோஸ்ட் ஆஃப் த ஆர்சனல் ஃபேன்ஸ் ஹாப்பி. UCL இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கனால கண்டிப்பாக அதை லைனை கிராஸ் பண்ணிட்டுனா அதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணலாம். ஸோ அது கையில் இருக்குது. பட் இப்போது ஒரு 2 வீக்ஸுக்கு அதை பற்றிலாம் யோசிக்காமல்
ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் வி டிசர்வ் டு செலிப்ரேட். ரொம்ப ரொம்ப ஆங்ஷியஸாக ஒரு மாதிரி டைட்டாக இருந்திருப்போம். பட் இப்போ ஃப்ரீயாக ஜாலியாக இருங்க. பிகாஸ் இதுதான் நம்ம டைம்னு நான் சொல்லுவேன். அண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு 2011லேருந்து என்னென்ன பண்ணியிருப்பேன் வீட்டில். ட்ராக்ஸை போட்டு ஷார்ட்ஸை போட்டு அந்த நீஸில் ஒரு மேட்ச்சுக்கும் இத்தனைக்கும் அந்த டைம்லலாம் 3rd 4th அந்த மாதிரி தான் முடிப்போம். பட் ஆனால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நீலாம் வீட்டில் இருந்து பார்ப்ப என்னடா இவன், அதாவது நீ கேட்ப எப்படா நீ ஆர்சனல் ஃபேன் ஆனான்னு இப்போ வரையும் கேட்டிருப்ப. ஆனா அது எனக்கு எல்லாருமே ஒரு டீம் ஃபேன் ஆகுறாங்கன்னு வச்சிருக்கீங்க. அவங்க லீக் ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை UCL ஜெயிச்சிருப்பாங்க, ஏதாவது ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க அப்போ 2011 ரொம்ப வருஷமா ஆர்சனல் பெரிய டிராஃபிஸ் அடிக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீ அவங்க அட்டாக்கிங் பிளே பயங்கர பாசிட்டிவா இருக்கு, வெஞ்சரோட டாக்டிக் சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதான் வித்தியாசமா இருந்தது. அந்த டைம்ல தான் பார்த்து என்னடா உண்மையிலே இதானியா அப்போ சொன்னீங்க ஒரு வாட்டி கிளப் சூஸ் பண்ணிட்டா மாற்றக்கூடாது, அப்புறமே நான் இந்த கிளப் மாத்துறேன் சொல்லுறேன்னா அதுக்கப்புறம் அது அப்போ ஆரம்பிச்சது. அதான் சொல்றேன் இப்போ வரைக்கும் அந்த ஒரு மேட்சோ 2 மேட்ச் பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் ஆச்சு. பட் அந்த வேர்ஸ் இருக்கும் தெரியுமா, யூ டோன்ட் சூஸ் த கிளப் சூசஸ் யூன்னு. அந்த மாதிரி ஆர்சனல் சூஸ் மீ. கண்டிப்பா. அண்ட் நான் இத்தனை வருஷமா தான் சொல்றேன் கண்டிப்பாக ஜெயிக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அதுவும் லாஸ்ட் 3 வருஷம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதாவது மென்டலி செம ஆஃப் ஆயிடுவோம். நிறைய பேண்டர் ஸ்ட்ரால்ஸ்லாம் இருக்கும் போது கூட அதை பெருசாக ரியாக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம். ஏன்னா வேறு வழியில் ஜெயிச்சதான் நம்ம பேச முடியும், ஜெயிக்கலனா எல்லாம் கலாய்ப்பாங்க. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஹோல் குளோபல் வேர்ல்டே, அதாவது ஃபுட்பால் தெரியாதவனே ஆர்சனல்னால் பாட்லஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கஷ்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுன்ற போது இதுக்கப்புறம் தான் சொல்கிறேனே, ஒன்ஸ் நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டனா ரைவல்ஸ் பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அண்ட் அதுலேயே சில பேர் உங்கள் ஃபேன்ஸாக மாறிடுவாங்க. ஸோ இதுதான் யூஸ்வலான பேட்டர்ன். இங்கே மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் நீ நோட்டீஸ் பண்ணியா, 2001 இதே மாதிரி தான் ட்ராஃபி வச்சுருப்போம். இல்லை அதுக்கு முந்தின சீசன் செகண்ட் முடிச்சிருப்போம். அதே மாதிரி 3 சீசன் செகண்ட் வந்தோம். இப்போ இந்த சீசன் அடிச்சிருக்கோம் 25-26 சீசன். ஸோ அந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ சீசன் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க இந்த பேட்டர்ன் படி ஆர்சனல் தோக்க மாட்டாங்கன்னு. பட் நமக்கு தெரியுமே அந்த சிட்டி மேட்ச்க்கு அப்புறம் உங்களுக்கு லிட்டரலாக எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. சிட்டிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் அடுத்த கேம் ஜெயிச்சு ஃபஸ்ட்டும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படா ரன்னிங் நடக்க போகுது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா சிட்டி விடவே மாட்டாங்கன்னு நினச்சோம். பட் எவர்டன் கேம் ஒரு பிக்கஸ்ட் டர்ன் அரவுண்ட் அங்கே மாறிச்சு எல்லாமே. அதுக்கப்புறமும் நாங்கள் விடாமல் ஏதாவது அந்த 1-0 நியூகாசில் 1-0 இருக்கட்டும், பர்ன்லி 1-0 இருக்கட்டும், அந்த 1-0 எத்தனையோ மேட்சை போட்டு லைனை கிராஸ் பண்ணி அப்புறம் இன்றைக்கி போன்மோத்தோட அவங்க லூஸ் பண்ணி இப்படி ஜெயிச்சு உண்மையிலே சத்தியமாக அந்த டைமில் எல்லாருமே ஆர்சனலை அவுட்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க டீம் பிலீவ் பண்ணாங்க, மேனேஜர் பிலீவ் பண்ணார். ஸோ இந்த விக்ட்ரி வி டிசர்வ், டெஃபினட்டாக வி டிசர்வ். கண்டிப்பா டெஃபினெட்லி இது இந்த ஆர்சனல் அவங்களோட அந்த பேஷன்ஸ், அவங்களோட ட்ரஸ்ட் ஆன் மேனேஜர்ஸ் கிளியரா ஒர்க் ஆயிருக்கு. பிகாஸ் அந்த ஸ்டேடியம் மாற்றி பிளேயர்ஸ் வித்து ஃபைனான்ஷியல் ஓஸ் வந்தப்போ இப்போ வெஞ்சரை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணாங்க பல வருஷமா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு சாம்பியன்ஸ் லீக் கொடுத்தாரு. அப்போது என்னன்னு கலாய்ப்பாங்க, 4th பிளேஸ் ஆர்சனல்னு கலாய்ப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மேனேஜர் செட் ஆகாமல் பட் உடனே அர்த்தேட்டா வந்தோன்னா அங்கே செட் ஆகி என்னதான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்ஸ் அப்படி இப்படி இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வச்சு கண்டினியூஸாக செகண்ட் முடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் செகண்ட் பிளேஸ் ஆர்சனல் கலாய்ச்சாங்க. ஸோ இப்போ அந்த ப்ராக்ரெஷன் உனக்கு கிளியராக தெரியுது. ஸோ அந்த ஓஸ்லேருந்து 4th முடிச்சு 2nd முடிச்சு இப்போ டைட்டில் வாங்கி சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாராலையும் பேச முடியாது. ஸோ தியரி ஹென்ரி சொல்லியிருப்பாரு, நீங்கள் UCL ஜெயிச்சா நீங்கள் அன்ஃபர்கெட்டபிள்ஸ்டா அப்படின்னு. கண்டிப்பாக அது கரெக்ட் தான். பிகாஸ் ஹிஸ்ட்ரியில் ஜெயிச்சது கிடையாது. பட் கரண்ட் ஆர்சனல் ஜெனரேஷனுக்கு இந்த ஆர்சனல் டீம் அன்ஃபர்கெட்டபிள்ஸாக தான் இருப்பாங்க. பிகாஸ் 22 வருஷம் கழிச்சு டைட்டில் ஜெயிக்கிற டீம்னா கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க ஹிஸ்ட்ரியில். ஜஸ்ட் லைக் லிவர்பூலுக்கும் இந்த மாதிரி ஒரு ரன் வந்தது, ரொம்ப வருஷம் கழிச்சு கிளாப் டீம் ஜெயிச்சாங்க PL. ஸோ அந்த டீமையே யாருமே மறக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த கரண்ட் ஸ்குவாடு
சரியான ஸ்குவாடு அண்ட் எஸ்பெஷலி அந்த டிஃபென்ஸ்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணி வந்தது அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் வந்து டிஃபென்சிவாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டில் டிஃபென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி சாலிடாக ஸ்ட்ராங்காக முடிச்சது, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக 2-2-2 இப்போ 1ன்றது. ஸோ டெஃபினெட்லி பயங்கர ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மூமெண்ட் தான் கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு மனுஷனை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும், மிக்கல் அர்டேட்டா. அதாவது இத்தனை வருஷம் பீரியடில் ஃபேன்ஸ், பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவும் சொல்லிட முடியாது. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஃபேன்ஸ் எங்களுக்கே வந்து அவன் பண்ணுற டாக்டிக்ஸாக இருக்கட்டும், அவன் காட்டுற இன்டென்ட் எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அண்ட் இத்தனை வருஷம் ட்ராஃபி அடிக்கலை, ஸ்குவாட் இருக்குது, அந்த மாதிரி நிறையா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கேன். நானே நம்ம சேனலில் எத்தனை வாட்டி அர்டேட்டாவோட ப்ளே இதெல்லாம் திட்டி போட்டிருப்பேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு ஜெயிச்சுட்டான். அண்ட் என்னோட கிளப்புக்கு, நம்மளோட கிளப்புக்கு 22 இயர்ஸ் கழிச்சு அவன் ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்கானா, சத்தியமாக வாழ்நாளைக்கும் நான் அவனை மறக்க மாட்டேன். அண்ட் இவ்வளோ திட்டிருப்போம், அதாவது நான் மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் திட்டிருப்போங்களோ, வி ஓவ் யூ அன் அப்பாலஜி மிக்கல் அர்டேட்டா. நீ உனக்கு வந்து ஒரு சிலை ரெடி பண்ணுறோம். நீ வந்து யூசிஎல் மட்டும் அடிச்சேன்னு ஏன் தியரி ஹென்ரி சொன்ன மாதிரி வி ஆர் த அன்ஃபர்கெட்டபிள்ஸ். ஸோ யா, தேங்க்யூ மாஸ்டர். டெஃபினெட்லி. ஸோ இது இன்னொரு ஃபன் பார்ட் வந்து பெப்போட ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டரை அடிச்சுட்டான். ஸோ டெஃபினெட்லி அதுவும் ஒரு இம்ப்ரெசிவான பெப்புக்கே கொஞ்சம் வந்து பெருமையாக தான், போன சீசன்ஸ் அடிச்சிருந்தாலே பெருமையாக தான் இருந்திருக்கும். பட் கஷ்டப்பட்டு கடைசியில் அடிச்சுட்டான். அவன் பெப்பு போகிறதுக்கு முன்னாடி அடித்தது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவனுக்கு ஆஸ் அ ஒரு மென்டராக. ஏன்னா அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சிட்டிக்கு வரப்போகிறது என்சோ மரஸ்காவும் ஒரு பெப்போட மென்டர் தான். ஸோ அவர் கண்டிப்பாக ஃபீஃபா கிளப் வேர்ல்டு கப், அதுவும் இந்த செல்சியோட கரண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ அந்த போர்டை வச்சு அடிச்சிருக்கான். ஸோ அவனும் இம்ப்ரெசிவான மேனேஜர் தான். பட் என்னதான் எப்போ ஒரு புது மேனேஜர் வந்தாலும் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எஸ்பெஷலி 10 வருஷம் மாதிரி பெப்பு மாதிரி ஒரு மேனேஜர் ரொம்ப காலம் பண்ணி போனால் கொஞ்சம் டெஃபினெட்லி டைம் எடுக்கும் செட் ஆகுறதுக்கு. பார்ப்போம் இங்கேருந்து சிட்டி எப்படி வருவாங்கன்றது. அண்ட் வீடியோ ஆர்சனலுக்கு வீடியோ என்ன லென்த்தாக போதா, இன்னும் டைம் இருக்கேன் பிகாஸ் நிறைய கண்டென்ட் இருக்கு. பட் ஆடியன்ஸ் வந்து இதாக இருக்கக்கூடாது. ஸோ do we have time? கண்டிப்பா 18 நிமிஷம் அதான் இருக்கு. அப்ப இருக்குங்க, அப்ப இருக்கு. ஆமா. அண்ட் முக்கியமா சில பிளேயர்ஸ்க்கு வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவனு, முக்கியமா டேவிட் ராயா 3 times in a row கோல்டன் க்ளவ் வாங்குறதெல்லாம் வந்து சும்மா விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க டிஃபென்சிவ் யூனிட் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, மிட்ஃபீல்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, மொத்த டீமாக அதுக்கு ஒரு பங்கு இருந்தாலும் டேவிட் ராயாவோட க்ரூஷியல் சேவ்ஸ், அதுவும் முக்கியமாக அந்த வெஸ்டாம் மேட்ச்சில் மத்தியஸ் ஃபெர்னாண்டஸோட சேவ், அதெல்லாம் கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டோம் ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம். ஸோ என்ன கேட்டேன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க, எல்லாமே வந்து தே கேவ் ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் த பேட்ச். பட் இந்த 2 பிளேயர்ஸ் வந்து ப்ரீமியர் லீக் பிஎல் பிளேயர் ஆஃப் த சீசன் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா டேவிட் ராயா அண்ட் டெக்லான் ரைஸ் நான் சொல்லுவேன் பர்சனலாக. அண்ட் இதில் யார் ஜெயித்தாலுமே எனக்கு ஹாப்பி தான், பிகாஸ் 2 பேருமே வெல் டிசர்வ். அண்ட் இது 2மே இல்லைனா ஐ ஓட் ஃபார் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ஏன்னா அவனுக்கு பர்சனலாக வந்து இது செம கேம்பெயின். ஸோ கண்டிப்பாக அவங்க ட்ராஃபி ஜெயிக்கலாட்டியும் அவன் கேம்பெயின் அண்ட் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, சிங்கிள் ரெக்கார்டாக ஆக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 பேரில் யார் ஜெயித்தாலுமே ஐ திங்க் இட்ஸ் ஃபேர். கண்டிப்பா. அது எனக்கு எஸ்பெஷலி வந்து ப்ரூனோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டானா அவன் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதே 20லே ரிமைன் ஆச்சுன்னா ஆர்சனல் பிளேயருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் நான் டேவிட் ராயாவுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா ராயாவை தாண்டி நீங்கள் வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இந்த சீசன் மட்டும் இல்லை, லாஸ்ட் 2 சீசன்லேயுமே அவன் தான் வந்து என்ன உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் நல்லா பண்ணான், கேப்ரியல் இருக்கான், சலீபா இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஒரு டிஃபென்சிவ் லைனில் எவர் ப்ரெசண்ட்டாக எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டது வந்து டேவிட் ராயா மட்டும்தான். ஸோ சில சமயம் சலீபாக்கு இன்ஜுரி ஆகும், சில சமயம் கேப்ரியலுக்கு இன்ஜுரி ஆகும், அப்பப்போ ஃபார்ம் அவுட் ஆவாங்க. பட் ராயா எப்போதுமே, அதுவும் இந்த சீசன்லாம் எத்தனை க்ரூஷியல் சேவ் நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுத்துட்டு இருக்கான் அவன். அண்ட் ஆல்சோ பிரென்ட்ஃபோர்ட்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே கோல்டன் க்ளவ் வாங்கி டெஃபினெட்லி ப்ரூனோ தவிர வேற யாருக்கா கிடைக்கணும்னா நான் வந்து டெஃபினெட்லி டேவிட் ராயை தான் சொல்லுவேன். எஸ், அண்ட் டெக்லான் ரைஸும் சும்மா சொல்லிட முடியாது, பிகாஸ் ஹீஸ் அ இன்ஜின் ஆஃப் த பிச். அவன் டிஎம் ஆடுறான். அண்ட் அவன் ஆக்சுவலி அவன் நீ இந்த பர்ன்லி மேட்ச் பார்த்துருக்கணுமே,
லிட்ரலாக எல்லா இடத்துலையும் இருந்தான். நிறைய பேர் கொஞ்சம் ஃபம்பிள் பண்ணாங்க, அந்த நர்வ்ஸ் இருந்தது. பட் ஆனால் இவன் வந்து லீடராக பிச்சில் இருந்தான். ஸோ இது மாதிரி நிறைய மேட்சஸ் இருந்திருக்கான், யூசிஎல்லையும் சரி ப்ரீமியர் லீக்லேயும் சரி. ஸோ கண்டிப்பாக அவன் கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்து இது பண்ணாதீங்க, பிகாஸ் ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர். மேட்ச் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் டெக்லான் ரைஸோட அருமை புரியும். அண்ட் நார்மலாகவே ஹீஸ் அ குட் கை. அவனை ஹேட் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஹீஸ் அ குட் ஹியூமன் பீங். ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த 3 பேர் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இதில் யாருக்கு வேணாலும் கிடச்சாலும் ஹாப்பி தான். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், போர்ன்மவுத்துக்கு நான் நன்றி சொல்லவே மறந்துட்டேன். ரொம்ப நன்றிடா தம்பிங்களா. அதாவது ஒரு நாள் சரியாக மாறினேன். இனிமேல் இதை வந்து வி ஓவ் யூ சம்திங். அதாவது உங்களுக்காக நாங்கள் ஏதாவது பண்ணோம், அதுக்காக தான் உங்களோட நாங்கள் எம்எர்எச்சில் தோற்றோம். ஸோ அதனால் அதே வச்சுக்கோங்க. ஸோ அதையே எங்களோட பரிசாக வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் எனக்கு லைட்டாக வருத்தமாக இருந்ததுன்னா அவங்க ஜெயிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் தே டிசர்வ் டு வின். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த டேவிட் ப்ரூக்ஸ் அதாவது உள்ளே வரும்போதே சொன்னாங்க இது வந்து மேன் சிட்டியோட அகாடமி பிளேயர்னு. அங்கே ஆரம்பிச்சாண்டா, ஹேட்ரிக்கே போட்டிருக்காண்டா. அத்தனை சிட்டர் வந்ததுடா, எல்லாத்தையும் தூக்கி போஸ்ட்டில் அடிக்கிறான், வெளியே அடிக்கிறான். உண்மையிலே அவன் அடிச்சிருந்தானா இந்த கேம் ஈஸி வின் ஃபார் போர்ன்மவுத். பட் லாஸ்ட்டில் போய் ட்ரா பண்ணி அவங்களோட சாம்பியன்ஸ் லீக் ஹோப்ஸில் லைட்டாக அடிவாங்க, பிகாஸ் 1 பாயிண்ட்ல க்ளோஸாக இருந்தாங்க லிவர்பூலோட. இப்போ ட்ரானால அது எவ்வளோ 2 பாயிண்ட்ஸா 2 or 3 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக லிவர்பூல் கோல் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ ஆஸ்டன் வில்லா ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது யூரோப்பா லீக். ஸோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6th பிளேஸ். போர்ன்மவுத் ஷுட் பிளே சாம்பியன்ஸ் லீக்ல, தே டிசர்வ். அவங்க அந்த அளவுக்கு பிரேவாக விளாட்றாங்க. கண்டிப்பாக, டெஃபினெட்லி. அதுவும் வந்து இந்த சீசன் எத்தனை பிளேயரா போனாங்க போர்ன்மவுத் விட்டு. எஸ்பெஷலி அவங்க பேக்லைன் டோட்டலாக காலி ஆயிடுச்சு. டீன் ஹுட்சன் வந்து ரியல் மேட்ரிட், இந்த சைடு அவன் பேர் என்ன, ஒரு ஃபுல் பேக் லிவர்பூலுக்கு போனானே அவன் ஒருத்தன். ஸோ இது மாதிரி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்பயுமே யாருமே ரேட் பண்ணல போர்ன்மவுத்தை. இவனுங்க என்னன்னா எல்லாருக்கும் மேலே வந்து முடிக்கிறாங்க. செல்சி ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கீழே இருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ லிவர்பூலே டாப்பிள் பண்ணியிருப்பாங்க இந்த கேம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா. அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. பட் பார்ப்போம், வில்லா ஜெயிச்சு போர்ன்மவுத் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பாட்ல உள்ள வந்தா சூப்பரா இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு ரேஸ் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது இன்னைக்கு மட்டும் சிட்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னா டைட்டில் ரேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். ஸோ இப்போ ரெலிகேஷன் ரேஸ் ஓப்பனாக இருக்குடா. சொல்ல போனால் இப்போ வந்து செல்சி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பர்ஸுக்கும் வெஸ்டாமுக்கும் இன்னும் காம்படிஷன் இருக்குது. வெஸ்டாம் ஹேவ் சம் ஹோப். ஏன்னா லாஸ்ட் டேல இப்போ 2 பாயிண்ட் லீடில் இருக்காங்க. ஸ்பர்ஸ் தோற்று வெஸ்டாம் ஜெயிச்சாங்கன்னா வெஸ்டாம் குட் சர்வைவ் இன் ப்ரீமியர் லீக் அண்ட் ஸ்பர்ஸ் வில் கோ டவுன் டு சாம்பியன்ஷிப். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு மேட்ச், ஏன்னா அந்த 2 பேரோட மேட்சஸ் பார்க்குறதுல ஈகராக இருப்பாங்க லாஸ்ட் டே. பிகாஸ் நாங்கள் ஜெயிச்சதுனால எங்கள் மேட்ச் யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் போர்ன்மவுத் வந்து இன்றைக்கி வின் பண்ணியிருந்தா மேபி போர்ன்மவுத் லிவர்பூல் கேம் கொஞ்சம் உன்னிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி ட்ரானால எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் தானே கோல் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லிவர்பூல் உள்ள டேரெக்டாகவே நுழைஞ்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக ரெலிகேஷன் பேட்டில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நீ யார் ரெலிகேட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன்? சிம்பிள் கொஸ்டின். 2 பேருக்குமே வந்து ஹோம்ல தான் ஆடுறாங்க. வெஸ்டாம் ஹோம் அகெயின்ஸ்ட் லீட்ஸ் ஆடுறாங்க, ஸ்பர்ஸ் ஹோம் அகெயின்ஸ்ட் எவர்டன். லீட்ஸ் அண்ட் எவர்டன் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தான் விளாண்டுருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸாக. அப்பப்போ பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக 2 பேருமே வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அதனால ஸ்பர்ஸ் வில் ஸ்டே இன் த ப்ரீமியர் லீக். அன்ஃபார்ச்சுனேட்லி வெஸ்டாம் ரெலிகேட் ஆவாங்க. பட் வேற வழி கிடையாது, அவங்களுக்கு நிறையா சான்சஸ் கிடச்சிது, ஒரு நல்ல ரன் எடுத்து வந்தாங்க. பட் டெஃபினெட்லி ஸ்பர்ஸ் ஆர் ஸ்பர்ஸ். ஸோ அவங்க ப்ரீமியர் லீக் விட்டு ரெலிகேட் ஆகுறதுன்றது டெஃபினெட்லி வித்தியாசமாக தான் இருக்கு. பட் ஆக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே அதான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் 2 பாயிண்ட்ஸ் அட்வான்டேஜ்னு ஒரு ஸ்லெண்டர் லீடு. ஸோ இப்போ 2 பேருக்கும் ஹோம் மேட்சா? 2 பேருக்கும் ஹோம் மேட்சா இல்லை யாருக்கா? ஆமாம், 2 பேருமே ஹோம் தான். போது ஸ்பர்ஸ் வந்து மினிமம் ட்ராவாது பண்ணுவாங்க. ட்ரா பண்ணாலே கோல் டிஃப்ரென்ஸ் படி தே வில் பி சர்வைவிங். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்பர்ஸ் சர்வே ஆயிடுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு ஆர்சனல் ஃபேனாக வெஸ்டாம் உள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஆனால் அதாவது அது மிராக்கிள் தான். அன்றைக்கி மட்டும் அது நடந்துச்சுன்னா அதுதான் டாக்கிங் பாயிண்ட் ஆஃப் த சீசனாகவே இருக்கும். ஏன்னா ஸ்பர்ஸ் வில் பி ரெலிகேட்டட் டு சாம்பியன்ஷிப். ஸோ அந்த மேட்ச் ஆவலாக பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியர் லீக் ரிவ்யூ வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோ நாளைக்கு இல்லை நாளைக்கு எடுப்போம். அதை பர்சனலாக போடுவோம். மித்த ஃபேன்ஸ்லாம் பார்க்கணும். பட் இன்னைக்கு பர்சனலாக சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஆர்சனல் ஜெயிச்சிருக்கோம் 22 வருஷம் கழிச்சு. ஸோ இதுதான் ஹெட்லைன்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ கைஸ், என்ஜாய் த டே, என்ஜாய் த வீக். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஆஃபீஸே நாளைக்கு லீவ் போட்டாலும் போடுவீங்க, ஸ்கூலு காலேஜ் போகிறவங்களாம் லீவ் போட்டாலும் போடுவீங்க. பிகாஸ் அந்த ஒரு ரஷ்ஷில் இருப்பீங்க. எனக்குமே இப்போ தூக்கம் வருமானே தெரில, ஃபுல்லாக உட்காந்து சோஷியல் மீடியா பார்க்க போகிறேன். ஸோ
எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல் த ஆர்சனல் ஃபேன்ஸ் ஹூ ஹேட் ஹோப் இன் தம் அண்ட் ஹோப் இன் த டீம், கண்டிப்பாக சல்யூட் ஃபார் தம். கமான் யூ குனஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். யா பை கைஸ்.